எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் சத்ரு சம்ஹார பூஜை, ஒரு ராஜயோக பார்வை. இதை நம்ம ரெண்டு பார்ட்டா பார்க்க போறோம். ஒன்று பக்தியோட வேர்ஷனு, ஒன்று ராஜயோக வேர்ஷன். ஓகேவா? சத்ரு சம்ஹார பூஜை என்னன்னா, சத்ருனா நம்முடைய எதிரி, பகைவன், இவங்களாம் சொல்றோம் இல்லையா, இவங்களை காலி பண்றதுக்காக செய்யக்கூடிய பூஜை தான் சத்ரு சம்ஹார பூஜை. ஓகே, இது பக்தியில் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சேன்னா, இது கேரளாவில் ரொம்ப சாதாரணமான விஷயம். அதாவது கோயிலில் போயிட்டு அந்த அர்ச்சனை பண்ற கவுண்டர்ல போயிட்டு ஒரு சத்ரு சம்ஹார பூஜை அப்படின்னு ஒரு இது கொடுத்தீங்கன்னா, ஒரு 5 ரூபா 10 ரூபா சொல்லிட்டு ஒரு பூஜைக்கான டோக்கன் கொடுப்பாங்க. நீங்க பண்ணீங்கன்னா சாமி கிட்ட எல்லாம் வேண்டிட்டு உங்ககிட்ட ஒரு அர்ச்சனை மாதிரி அது கொடுத்துருவாங்க. அதான் சத்ரு சம்ஹார பூஜை கேரளாவில். இது தமிழ்நாட்டில் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியாது. அப்போ நேற்று ஈவினிங் கிளாஸ்ல இது டிஸ்கஷன் எடுத்தோம். பார்த்தா ரொம்ப காமனா எல்லாரும் சொல்றாங்க இங்கேயும் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுல நேற்று ஈவினிங் சொல்லும் போது என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ ஒருத்தர் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு வச்சுக்காங்களேன், அவங்களுக்கு அப்படி ஒரு சிஸ்டம் இருக்குன்னு சொல்றாங்க. அதை நேத்தா முதல் முறையே கேட்டேன். ஒரு ரூபா காயின் இருக்குன்னு வச்சுக்கலாம், அதை 2ஆ உடச்சிட்டு என்ன ஆகும்? அப்படி உடச்சி அங்கே கோயில் கோலம் இருக்குல்ல, அதை போட்டுருவாங்க. அப்படின்னா என்ன, இனிமே எனக்கும் அவருக்கும் எந்த ஒரு தொடர்பும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டி உடச்சி போடுறதான். அப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி எதிரிகளை வீழ்த்துறதுக்காக சத்ரு சம்ஹார பூஜை அப்படின்னு பக்தியில் செய்கிறது தமிழ்நாட்டிலையும் இருக்கு அப்படின்னு நேற்று ஆத்மாக்கள் சொன்னாங்க. ஓகே, நான் இது விஷயமா ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அப்போதான் எனக்கு இது ராஜயோக பார்வையில் யோசிக்க ஆரம்பித்தேன், சத்ரு சம்ஹார பூஜை அதை பற்றி. ஓகே, இது ராஜயோக வெர்ஷன் என்ன அப்படின்னு பார்ப்போமா? இந்த பக்தியிலே சத்ரு சம்ஹார பூஜை பண்ணும்போது என்ன பண்ணுறோம்னா, ஆக்சுவலாக நமக்கு ஒரு எக்ஸ்னு ஒரு நபர் மேலே அவர் தான் நமக்கு எதிரின்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அவருக்காக தான் இந்த சத்ரு சம்ஹார பூஜை பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் கோயிலில் போய் நம்ம அர்ச்சனை பண்ணும்போது என்ன நம்ம சொல்கிறோம், நம்மளுடைய பேர், நம்மளுடைய நட்சத்திரம், நம்மளோட ராசி, நம்மளோட கோத்திரம், இப்படியெல்லாம் சேர்த்து தான் சொல்கிறோம். அவரை பற்றி நம்ம சொல்கிறது கிடையாது. அப்போ வேண்டிக்கும் போது இந்த எக்ஸ்ன்ற நபர் தான் எனக்கு வாழ்க்கையில் வச்சு செய்கிறாரு, அவர் தான் எனக்கு தொல்லை கொடுக்குறாரு, இவர் தான் என்னோட சத்ரு, அவரை காலி பண்ணுன்னு வேண்டிக்கிறாங்க. ஆனால் கொடுக்குற டீட்டெயில் அவங்களோட டீட்டெயில் கொடுக்குறாங்க. பல இடங்கள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சத்ரு யாருன்னே தெரியாது. குடும்பத்தில் இருக்கவங்க சொல்லுவாங்க, உனக்கு யாரோ மை வச்சுட்டாங்க, உனக்கு யாரோ அதை பண்ணிட்டாங்க, உனக்கு வசியம் பண்ணிட்டாங்க, இப்படி நிறைய சொல்லுவாங்க. ஆனால் யார் பண்ணான்னு தெரியாது. அப்போ யார் உங்கள் சத்ருன்னு தெரியாத போது நீங்கள் கோயிலில் போய் ஜென்ரலாக ஒரு சத்ரு சம்ஹார பூஜை பண்ணிட வேண்டியது. என்னோட விரோதி யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இருக்கிறவங்களெல்லாம் நீங்கள் காலி பண்ணி, ஏன்னா இறைவனுக்கு தெரியும்ல, காலி பண்ணிடுங்கன்னு சொல்லி அந்த அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுவாங்க. இப்போ என்னோட பர்சனல் விஷயம் சொல்கிறேன். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருந்தேன். என்னுடைய ஃப்ரெண்டோட ஒய்ஃப் டேரட் ரீடிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது ஜோசியம் பார்க்கறதுல இனி ஒரு மெத்தட் அது. அது பிளேயிங் கார்ட்ஸ் மாதிரி ஒரு கார்ட்ஸ் இருக்கும். அதனால பிளேயிங் கார்டில் நம்பர் இருக்கும்ல, 2லேருந்து 10 வரைக்கும் நம்பர் இருக்கும். அப்புறம் AKQJன்னு இருக்கும், இதெல்லாம் இருக்கும். அதான் பிளேயிங் கார்ட்ஸு. அதில் வேற 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 படங்கள் இருக்கும். அதை வச்சு பார்த்துட்டு எனக்கு ரீடிங் சொல்கிறேன்னு சொன்னேன். அதுவும் அவங்களா வாலண்டியராக சொன்னாங்க. கடைசி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு யாரோ பிளாக் மேஜிக் வச்சுருக்காங்க, அவங்க வெள்ளை சாரி போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னுடைய புரிதல் என்ன, எனக்கு யாரும் விரோதிகள்லாம் கிடையாது, எஸ்பெஷலி பெண்கள் கிடையாது. ஓகே, அப்போது வெள்ளை சாரியில் இருக்காங்க அப்படின்னா டக்குன்னு எல்லாருக்கும் வர டவுட்னா, ராஜயோகிகள்லேயே இருக்கிற சகோதரிகள் யாரோ தான் பண்ணுறாங்க அப்படின்றது தான் அதோடைய அர்த்தம் வருது. ஏன்னா வேற யாரும் வெள்ளை சாரி போட்டு எனக்கு தெரியாது இல்லையா? ஸோ இவங்களுக்கு யாருக்கு எம்எல் அவ்வளோ காண்ட் இருக்குன்னு தெரியாது, இந்த மாதிரி பூஜை பண்ணுறாங்க, இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, இதை நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது, நீங்கள் கஷ்டப்படுறதுக்கு காரணம், ஃபினான்ஷியலாக கஷ்டப்படுறதுக்கு காரணம் இவங்க பிளாக் மேஜிக் வச்சதுனால தான் அப்படின்னு. பொதுவாக பரவலாக இந்த ஒரு வார்த்தை இருக்குது. அதாவது ராஜயோகிகள் அதில் இந்த மாதிரி ஆட்கள் சில பேர் சகோதரிகளும் சரி சகோதரர்களும் சரி, சில பேர் இந்த பிளாக் மேஜிக் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது. இதெல்லாம் நான் ரிசர்ச் பண்ணி பார்க்காதனால, அது எனக்கு நேரடியாக இவங்க பண்ணுறாங்கன்னு தெரியாதனால நான் குற்றம் சாட்டுறது கரெக்டாக இருக்காது. நம்ம அந்த விஷயத்துக்கு போகல. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு அப்படி சொன்னதுனால அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லி, நீங்கள் தான் உங்களை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படி. நான் அமிர்த வேலையில் இப்போ கனெக்ட் பண்ணுறேன் பரமாத்மாவை. நான் என்ன பண்ணுறேன்றது உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கும் எதிரிகள் இருந்தால் நீங்கள் இதை பண்ணலாம். என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நான் பண்ணுறது என்னென்னா, இறைவன்கிட்ட நான் யாருக்காவது பிளாக் மேஜிக் பண்ணியிருந்தா போன பிறவியில், ஆனால் இந்த பிறவியில் நான் பண்ணதே கிடையாது, பண்ணுற ஐடியாவும் இல்லை, அதுக்கு நான் ஃபஸ்ட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இறைவன்கிட்ட. ஏன்னா ராஜயோகம் அப்படி தானே, கார்மிக் கணக்கு தானே. நான் யாருக்காவது துக்கம் கொடுத்துருந்தா அவங்க எனக்கு துக்கம் கொடுப்பாங்க.
ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் மன்னிப்பு கேட்டுக்கிறது. ரெண்டாவது வந்து யார் எனக்கு இன்னைக்கு இந்த பிரிவியில் பிளாக் மேஜிக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அன்பின் சக்தி கொடுப்பா, அவங்களுக்கு இந்த எண்ணமே வரக்கூடாது அப்படின்னு நான் கனெக்ட் பண்ணுறேன். இது வந்து சிஸ்டர் சிவானி பாஷையில் பேசணும்னா ஒயிட் பால் பிளாக் பால் அது மாதிரி கணக்கு. நான் வந்து ஒயிட் பால் எரிஞ்சுக்கிட்டே இருக்கேன். யாரெல்லாம் எனக்கு பிளாக் பால் எரிஞ்சிட்டு இருக்காங்களோ, ஒயிட் பால்ன்றது பாசிட்டிவ் தாட்டு, பிளாக் பால்ன்றது நெகட்டிவ் தாட்டு. ஸோ நான் எல்லாருக்குமே பாசிட்டிவ் தாட்டே கொடுக்கறதுனால யார் எனக்கு மேலே நெகட்டிவ் தாட் உருவாக்கினாலும் அது காலி ஆகிடும்ன்றது தான் இது. இதை நான் வந்து என்னைக்கு அந்த என்னோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப் சொன்னாங்களோ அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, என்னோட அமிர்த வேலையில் இதையும் சேர்த்து பண்ணுறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு யாராவது சத்ருக்கள் இருக்காங்க, தெரிஞ்சும் தெரியாமல் இருந்தால் இதுதான் பெஸ்ட் மெத்தடு. ஓகேவா? இதை வந்து நீங்கள் ராஜயோகத்தில் அமிர்த வேலையில் பண்ணலாம். ஓகே, இன்னைக்கு டாபிக் வருவோம், சத்ரு சம்ஹார பூஜை. இது எப்படி நீங்கள் ராஜயோக பார்வையில் பார்ப்பீங்க அப்படின்னு பார்ப்போம். பக்தியில் என்ன பண்ணுறாங்க, இவங்க பேர் தான் கொடுக்குறாங்க அர்ச்சனை பண்ணும்போது. இதுதான் என் பேர், இதான் என் நட்சத்திரம், இதான் என் ராசி, இதான் என் குலம், இதான் கோத்திரம்லாம் சொல்கிறாங்க. கரெக்டா? அதுதான் எனக்கு ஒரு பாயிண்ட் இதை ராஜயோக எங்களை பார்க்கறதுக்கு. ஆக்சுவலாக ராஜயோகம் வந்ததுக்கப்புறம் நமக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, நம்மளுடைய மெயின் வில்லன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தேகாபிமானம் தான். ஓகேவா? அப்புறம் அது உருவாக்கக்கூடிய 5 விஷயங்கள் தான் காமம், கோபம், அகங்காரம், பற்று, பேராசை தான். அப்போ நமக்கான சத்ரு யாருன்னா, நம்ம ஆத்மாவுக்கான சத்ரு யாருன்னா தேகாபிமானம் தான். நம்மளுடைய தேகாபிமானம் தான். நம்ம அந்த 5 விகாரங்கள் தான். ஓகே, நமக்கு சத்ரு வெளியே கிடையாது, நமக்கு சத்ரு உள்ளதான் இருக்கான். நமக்குள்ள இருக்கிற இந்த விகாரங்கள் தான் நம்மளுடைய எதிரிகள். பரமாத்மா ராஜயோகத்தில் என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு ஆத்மாவுக்குள்ளேயும் மனம், புத்தி, சன்ஸ்கார் இருக்குன்னு சொல்றாரு. இந்த மனம்ன்றது எண்ணங்களை உருவாக்கக்கூடிய ஃபேக்டரி, புத்தி வந்து வரக்கூடிய எண்ணங்களை பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லக்கூடிய ஒரு ஜட்ஜு, அதுக்கப்புறம் ஒரு செயல் செய்கிறோம், அது ஒரு கர்மா. அது வந்து நல்லதாக இருந்தால் புண்ணியமாவது, தப்பாக இருந்தால் பாவமாவது, அது ரெக்கார்ட் ஆகிற இடம் சன்ஸ்கார். இந்த 3ம் ஆத்மாவோட கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்றார். ஆனால் மக்கள் எப்படி வாழ்கிறோம், மனம் போல் வாழ்கிறோம். அதை தான் நம்ம மன்மத்துன்றோம். இல்லை அடுத்தவங்க சொல்கிறது கேட்டு வாழ்கிறாங்க, அதை தான் பரமத்துன்னு சொல்கிறோம். ஸ்ரீமத் என்ன சொல்றதுன்னா, ஆத்மா சொல்றபடி மனம், புத்தி, சன்ஸ்கார் செய்யணும் அப்படின்னு. அதே மாதிரி இந்த உடல்ல கண்ணு, மூக்கு, வாயு, காது, ஸ்கின்னு சொல்றோம் இல்லையா, இந்த சென்ஸ் ஆர்கன் ஆத்மா கட்டுப்பாட்டில் இருக்கணும். எதை பார்க்கணுமோ அதை தான் பார்க்கணும், எதை படிக்கணுமோ அதை தான் படிக்கணும், எதை கேட்கணுமோ அதை தான் கேட்கணும். இந்த கண்ட்ரோல் வந்துச்சுன்னா அவங்க சுயராஜ்ய அதிகாரி, அவங்க தன்னைத்தானே நிர்வகிக்கக்கூடிய அதிகாரிகள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த சத்ரு சம்ஹார பூஜை அப்படின்னு நம்ம பண்றதா இருந்தா அது நமக்கு தான் பண்ணணும். நமக்குள்ள இருக்க தேகாபிமானத்தை ஜெயிக்கணும். ஓகே, அதுக்கு நம்ம இந்த சத்ரு சம்ஹார பூஜை. இங்க சத்ரு சம்ஹார பூஜைன்றது ராஜயோக பாஷையில் என்ன தெரியுமா, மன்மனா பவதா. தன்னை ஆத்மாவை உணர்ந்து ஆத்மாவை தன்னை அன்பா நினைவு செய்யும் போது ஆத்மாவில் இருக்க பாவம் எரிக்கப்படுது. ஓகே, இது பக்தி இது கம்பேர் பண்ணது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. பக்தியில ஆக்சுவலா புரிதலை தானே, இவர் தான் எனக்கு வில்லன்னா அவர் பேர் சொல்லி தானே சொன்னான், அவரோட பேர் இது, நட்சத்திரம் இது, ராசி இது, அவருக்கு இது பண்ணுன்னு சொல்லி தான் பண்ணான். அப்படி பண்றது இல்லை கோயிலில். ஏன்னா நமக்கு தெரியாது, நமக்கு யார் பிரச்சனை பண்றானே சட்டம் தெரியாது இல்லையா. பிளாக் மேஜிக் பண்ணிட்டாங்க, வசியம் பண்ணிட்டாங்க, இதெல்லாம் சொல்றாங்களே, இதெல்லாம் தெரியும், யார் பண்றானே சட்டம் தெரியாது இல்லை. அப்ப எப்படி போய் பண்ணுவீங்க இறைவன்கிட்ட, என் பேர் இது, எனக்கு பிரச்சனை வரக்கூடாது, பார்த்துக்கோ, உனக்கு தெரியலாம், நீ பார்த்துக்கோன்னு சொல்ற மாதிரி. அப்ப இங்க எனக்குள்ள இருக்கிற விகாரம் வந்து தான் எனக்கு பிரச்சனை, என்னோட தேகாபிமானம் தான் எனக்கு பிரச்சனை, என்னுடைய சத்ரு நான் தான். நான் வீடுறதுக்கு காரணம் என்னோட மனதில் இருக்கக்கூடிய கெட்ட தேவையில்லாத சிந்தனைகள் தான். ஓகேவா? ஸோ இப்படி யோசித்தேன், அது எனக்கு வந்த தாட்டு, அது உங்க கூட ஷேர் பண்ணலான்றது தான் இந்த வீடியோட நோக்கம். நேற்றைய வீடியோவில் ராஜயோக தியானமும் ஜென்ம ஜாதகமும் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, அதில் என்னோட ஜாதக கட்டம்னு ஒன்று காமிச்சிருப்பேன். அதில் லக்னம்னு சொல்லி அதில் இந்த 5வது வீடு தான் பூர்வ புண்ணியஸ்தானம்லாம் சொல்லியிருப்பேன். ஆனால் நான் கொடுத்த சார்ட்டில் அந்த படத்தில் என்ன இருக்குன்னா, லக்னம் வந்து வேற ஒரு வீட்டில் இருந்தது, அதனால 5வது வீடுன்றது டோட்டலாக வேற மாதிரி வந்தது. ஸோ பார்க்குறவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துடுச்சு. சாரி, அதனால அவசர அவசரமாக நான் எடுத்து போட்டேன். டைம் நீங்கள் வந்து ஆக்சுவலாக இது வந்து 2:15 நான் 2 ரன் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த அடுத்த பாக்ஸுக்கு வந்துடுச்சு. நீங்கள் பார்க்கும்போது அந்த லக்னம் வந்து லான்றது வந்து அந்த ராகு இருக்கிற வீட்டில் தான் இருக்கு ஆக்சுவலாக எங்கள் ஜாதகப்படி, ஜென்ம ஜாதகப்படி. அங்கேருந்து கனெக்டாக பார்க்கும்போது 5வது வீடு வந்து சனி, செவ்வாய், சுக்கிரன் இருக்கும். ஓகேவா? சாரி, உங்களை கன்ஃபியூஸ் பண்ணதுக்கு மன்னிக்கணும். இப்போ யார் அந்த வீடியோ பார்க்குறீங்களோ அவங்களுக்கு வந்து அங்கே டிஸ்க்ளைமர் மாதிரியே வரும், சப்டைட்டிலிங்னு ஒன்று வரும். அதில் வந்து அந்த கிளாரிட்டியோட போட்டிருப்போம்.
போட்ட உடனே பார்த்தவங்களுக்கு தான் இந்த கன்ஃபியூஷன். இப்போ நான் அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் நான் ஒரு பாடம் கற்றுக்கிட்டேன். என்னென்னா, ஒரு வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பொதுமக்கள் பார்த்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை போய் நம்ம திருத்தவே முடியாது. ஆனால் இப்போ தான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன், சப்டைட்லிங் ஒன்று இருக்குது. அந்த சப்டைட்லிங்னா என்னென்னா, இப்போ நம்ம வீடியோ வந்து தமிழில் இருக்குது, இங்கிலீஷில் பார்க்கணுங்க, சப்டைட்லிங் இங்கிலீஷில் போட்டு ஆட்டோமேட்டிக்காக அதை டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துரும். அதான் சப்டைட்லிங். அது வந்து நான் பொதுவாக எந்த தமிழ் வீடியோ 10 நிமிஷம் வீடியோக்கு நான் போடுறது கிடையாது. அதை நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறமும் நீங்கள் சப்டைட்லிங் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு நீங்கள் வந்து குறிப்பிட்ட இந்த நிமிஷத்துல இந்த நிமிஷம் வரைக்கும் எதுக்கு தேவையோ அந்த டைமில் வந்து அந்த என்ன போடணுமோ அது போட்டிங்கன்னா சப்டைட்லிங் ஒர்க் ஆகும். இப்போ நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த விளக்கம் கொடுப்போம். அதாவது லக்னம் வந்து ராகுன்ற வீட்டிலேருந்து தான் நீங்கள் பார்க்கணும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டியோடு இருக்கும் இப்போ பார்க்குறவங்களுக்கு. ஆனால் வீடியோ போட்ட உடனே பார்த்தவங்களுக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்கும். சாரி, அந்த கன்ஃபியூஷனை வந்து நான் கவனிக்கவே இல்லை. அந்த இமேஜ் நான் அவசரமாக கிரியேட் பண்ணேன், அதெல்லாம் கரெக்டாக வந்துச்சுன்னு நினச்சேன். ஆனால் அது தப்பு நடந்துச்சு. சாரி. ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.